என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 12 வசனம், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவர் நமக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்க வேண்டும். ஆவியில் உற்சாகமாய் இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் எதிலெல்லாம் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதை தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, உற்சாகமாக தேவன் நமக்கு கொடுத்த வேலையை உற்சாகமாக செய்ய வேண்டும். கடமைக்காக அல்ல, நாம் எஜமான் பார்க்கிறாரோ இல்லையோ, உத்தமமாக உண்மையாக நாம் செய்ய வேண்டும் என்பதை தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தில் நமக்கு உற்சாகம் தேவை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9 அதிகாரத்தின் 16 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9 16 17. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும், அதை உற்சாகத்தோடு கூட அப்படி செய்ய வேண்டும், அதற்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உற்சாகமாக கர்த்தருடைய வேலையை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு ஊழியத்தில் நீங்கள் இணைந்து இருக்கலாம், ஒரு ஜெப ஊழியத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கைப்பிரதி ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு சபையை நடத்தலாம், ஒரு மெய்ப்பராக, ஒரு போதகராக, அல்லது ஒரு சுவிசேஷகனாக, ஒரு மிஷனரியாக, அப்போஸ்தலராக நீங்கள் இருக்கலாம். சந்தோஷம். தேவன் நமக்கு கொடுத்த ஊழியம். நீங்கள் நினைக்கலாம், நான் சண்டே ஸ்கூல் தானே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நான் வெளியே போய் ஊழியம் செய்யலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் அநேகருக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, காணிக்கையினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வேதத்தில் சில ஸ்திரீகளை குறித்து வாசிக்கிறோம். அப்படி கொடுத்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் அவர்கள் உற்சாகமாக செய்ய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1 நிருபம் 5 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஊழியத்தை எப்படி செய்யக்கூடாது அப்படின்றதுல முதலாவது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, செஞ்சு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால் அல்ல. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் என் கையில் கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நான் எவ்வளவு அதிகமாக கடமை உணர்வோடு நான் செய்கிறேன்றது முக்கியம். கட்டாயத்தின் பேரிலே, அதாவது ஊழியம் செய்துதான் ஆகணும். ரட்சிக்கப்பட்டவங்க கையில் கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி தான் ஆகணும். ஆனால் கட்டாயப்படுத்தி கொண்டு செய்கிற அந்த ஊழியம் அல்ல கர்த்தருடைய ஊழியம். இது கடமையை உணர்ந்து செய்வது, கட்டாயமாய் அல்ல. அடுத்தது, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. இரண்டாவது, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவலட்சணமான ஆதாயம், எனக்கு இதை செய்தால், இந்த ஊழியத்தை செய்தால் எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எனக்கு உயர்வு கிடைக்கும், என 4 பேர் மதிப்பாங்க என்பதற்காக நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்படவில்லை. எனக்கு ஒருவேளை பணம் வரும் என்பதற்காக, அல்லது 4 பேர் என்னை மெச்சுக்கொள்வார்கள் என்பதற்காக நாம் ஒரு ஊழியத்தை செய்தால், நாம் செய்கிற ஊழியத்தினுடைய பலனை இந்த பூமியிலேயே நம்ம அனுபவித்து முடிச்சிட்டோம். பரத்திலே அந்த பலனை எதிர்பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நம்ம எந்த ஊழியத்தை செய்தாலும் உண்மையும் உத்தமமுமாய் உக்கிரானத்துவத்தோடு செய்து அங்கே கர்த்தருடைய நாளிலே நாம் அழைக்கப்படணும். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, வேலைக்காரனேன்னு கர்த்தர் நம்மளை அழைக்கணும். நம்மளை அந்த நாளில் தேவன் ஒரு பட்டத்தை வச்சு ரெவரண்ட் அல்லது ஒரு டாக்டர் அல்லது இவாஞ்சலிஸ்ட் அல்லது ப்ராஃபட் அப்படிலாம் கர்த்தர் கூப்பிட மாட்டார். நல்ல ஊழியக்காரனே, நல்ல வேலைக்காரனே, குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்று தான் கூப்பிடுவார். அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? பேர் இருக்கோ இல்லையோ, புகழ் இருக்கோ இல்லையோ, யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு பயந்து அவலட்சணமான ஆதாயம், பணத்தை கொடுக்கறதுனால ஏதாவது நம்ம அவங்களுக்கு பிரியமா பேச முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, நம்ம இந்த ஊழியத்தை செய்கிறதுனால எனக்கு ஒரு 4 பேர்
என்னை மதிச்சு என்னை கனப்படுத்துவாங்க. நோ, அதற்காக அல்ல. அப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு வேண்டாம். அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. இந்த உலகத்துல பேருக்காக, என்னுடைய பிரஸ்தாபத்துக்காக நான் எந்த வேலையை செய்தாலும் அது அவலட்சணமான ஆதாயத்துக்காக செய்வது. எரேமியா 48 அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3வது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டாயமாய் அல்ல. 2வது, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3லையும் கவனம் வச்சுட்டோம்னா நம்ம மகிமையான ஊழியத்தை கர்த்தருக்காக, அவர் நாம மகிமைக்காக நாம் செய்ய முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 11வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுவோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. ஜோம் அல்லாமா. நல்ல தகப்பனே, எங்களை நம்பி எங்கள் கைகளிலே கொடுத்த இந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ நீங்கள் அதை பார்க்கிறவர் அல்ல. எங்கள் கைகளிலே கொடுத்த ஊழியத்தில் நாங்கள் உற்சாகமாக செய்கிறோமா என்பது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியோன்னு நினச்சி செய்ய, ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்களேன்ற எண்ணத்தோடு செய்ய, ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனால் புகழப்படுவோம் என்ற அந்த உணர்வோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா, தொடர்ந்து இந்த நாளில் நாங்கள் தியானித்தது போல கட்டாயமாய் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, அசதியாய் அல்ல, உடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளின்படியே செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSC கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸை தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.